Hey guys, welcome back to Data Coaching. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது free 80-day data analytics course. அதுல நம்ம இப்ப 66th day of Python series பார்த்துட்டு இருக்கோம். So Pythonல starting introductions of Python பார்த்தோம். Then one by one libraries cover பண்ணிருந்தோம். Like first pandas பார்த்திருந்தோம். Then we have talked about NumPy libraries, Matplotlib libraries cover பண்ணிருந்தோம். Next நம்ம பார்க்க போற library என்ன அப்படின்னா Seaborn library. So இந்த Seaborn அப்படின்ற library it is a powerful Python data visualization library. So இத ஒரு beginner level இருந்து advanced level வரைக்கும் எல்லா கான்செப்டையும் நம்ம கவர் பண்ண போறோம். So without wasting time, let's get started. இன்னைக்கு இந்த Seaborn libraryல நம்ம கவர் பண்ண போறது ரெண்டு different types of plots பார்க்க போறோம். ஒன்னு line plot, இன்னொன்னு disk plot. So இந்த line plotனா என்ன, அதை சுத்தி இருக்கக்கூடிய parameters என்ன அப்படின்றத பார்க்க போறோம். Similarly disk plotனா என்ன, அதுக்கு சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய parameters என்ன அப்படின்றதான் கவர் பண்ண போறோம். So before starting the class, I would like to introduce about our data analytics master class. So நீங்க data analyst ஆவோ இல்ல ஐடில ஒரு நான் டெக் பேக்ரவுண்ட்ல இருந்து ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும், டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இங்க டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு டேட்டா அனாலிஸ்டுக்கு தேவையான எல்லா சாப்டர்ஸுமே நம்ம அதுல கவர் பண்றோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இதோடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை பத்தின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க என்னை இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணி இதோடைய டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் டாபிக். இந்த Seaborn லைப்ரரியை டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது ஜூபிட்டர் நோட்புக். நம்ம கம்ப்ளீட் பாண்டாஸ்மே ஜூபிட்டர் நோட்புக்ல தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ வில் கோ டு மை ஜூபிட்டர் நோட்புக் நவ். ஸோ ஜூபிட்டர் நோட்புக்ல நியூவா ஒரு நோட்புக் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு தடவையுமே நியூவா ஒரு நோட்புக் கிரியேட் பண்ணும் போது எல்லா லைப்ரரிஸுமே இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த Seaborn அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ Seaborn அப்படின்றது பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரி. இதை எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் லைப்ரரிய பேஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஈவன் மேட்ப்ளாட்லிப்ல பாசிபிள் இல்லாத நிறைய எல்லா விஷயங்களையுமே உங்களால Seabornல ஈஸியா விஷுவலைசேஷன் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் Seaborn அப்படின்ற லைப்ரரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லைப்ரரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்போர்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் we are going to type import Seaborn as SNS. ஸோ இந்த இடத்துல Seaborn நான் SNS அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல இம்போர்ட் பண்றேன். எப்படி நம்ம பாண்டாஸ வந்து பிடின்னு இம்போர்ட் பண்ணமோ, மேட்ப்ளாட்லிப்ப பிஎல்டின்னு இம்போர்ட் பண்ணமோ, நம்பைய என்பின்னு இம்போர்ட் பண்ணமோ, அதே மாதிரி Seaborn SNS அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல இம்போர்ட் பண்றோம். சப்போஸ் நீங்க வேற ஒரு நேமை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் யூ கேன் யூஸ் தி அதர் நேம். பட் இந்த இடத்துல நாட் ஒன்லி SNS, ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் அண்ட் நம்பை ஆல்சோ. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த Seaborn யூஸ் பண்ணி உங்களால விஷுவலைசேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். பட் நமக்கு ஒரு சில டேட்டாஸ் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், டேட்டா அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும், பிளாட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் மற்ற லைப்ரரிஸும் தேவை அப்படின்றனால இந்த இடத்துல நான் மற்ற லைப்ரரிஸையுமே இம்போர்ட் பண்ண போறேன். How we can import it உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இம்போர்ட் pandas as pd, next import numpy as np, numpy as np. நெக்ஸ்ட் நம்ம இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பண்ணிக்கலாம். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் pyplot. எப்பயுமே மேட்ப்ளாட்லிப் மட்டும் டைரக்டா அது இல்லாம மேட்ப்ளாட்லிப் டாட் plot as plt ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, plot as plt. ஸோ நம்ம எல்லா லைப்ரரிஸுமே எழுதிட்டோம். Now I'm going to run the query. சக்சஸ்ஃபுல்லா நம்ம எல்லா லைப்ரரிஸுமே இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிளாட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான டேட்டாஸ் நம்ம கையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் சின்ன ஒரு டேட்டா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நம்ம பிக் செட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல I'm going to create a data. ஸோ அந்த டேட்டா அப்படின்ற நேம்லயே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டாக்குள்ள ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ அதனால ஒரு சிங்கிள் இதுக்குள்ள நம்ம எல்லாமே லிஸ்ட்ல மென்ஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் த ஃபர்ஸ்ட் காலம் அஸ் எம்ப்ளாயி நம்பர். எம்ப்ளாயி நம்பர் டபுள் கொட்டேஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வித்தின் த லிஸ்ட் எம்ப்ளாயியோட நம்பர்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. 01 இல்லைன்னா டைரக்டா 1 2 3ன்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, நான் 7 எம்ப்ளாயீஸ் எடுத்திருக்கேன். க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட் காமா. என்னுடைய செகண்ட் காலமா நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய சேலரி எடுக்க போறேன். ஓகே, ஸோ சேலரி. ஸோ அவங்களோட கரஸ்பாண்டிங் சேலரி நான் அதுல மென்ஷன் பண்ண போறேன்.
like 500, 789, 340 ரேண்டமான நம்பர்ஸ் தான் எடுக்கிறேன். ஓகே, அவங்களோட சேலரியுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த டேட்டா. ஸோ இப்போ நம்ம டேட்டா கிரியேட் பண்ணிட்டோம். இதை ஒரு டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமா டிஎஃப் அப்படின்ற வேரியபிள்ல நான் கிரியேட் பண்ண போறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எதை டேட்டா ஃப்ரேமா கொண்டு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ண இந்த டேட்டாவை தான் டேட்டா ஃப்ரேமா கொண்டு வரணும். ஸோ அதனால டேட்டா நான் டைப் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் இட். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை ஒரு பேசிக்கான லைன் பிளாட் பண்ண போறேன் யூசிங் தி cbond. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்னோட cbond கால் ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல SNS அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். இதை கால் ஆஃப் பண்றதுக்கு. ஓகேங்களா? டாட் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் லைன் பிளாட். பிகாஸ் நம்ம லைன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பிளாட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த லைன் பிளாட்க்கு 3 கம்பல்சரி பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதுல இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் தான் நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய எம்ப்ளாயி நம்பர்ஸ் தான் கொடுக்க போறேன். ஸோ எம்ப்ளாயி நம்பர் close the double quotation, comma, next என்னோட y axis தான் நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுடைய salary மென்ஷன் பண்ண போறேன். third என்னுடைய parameters வந்து data நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்னோட டேட்டா என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணிருக்க டேட்டா ஃப்ரேம் தான் என்னுடைய டேட்டா. ஓகே, ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போறேன். ஹவ் ஐ கேன் கிவ் எ டைட்டில், பிஎல்டி டாட் டிஐடிஎல்இ டைட்டில் அப்படின்றதுல கொடுத்துக்கிறேன். வித்தின் அ பிராக்கெட்ல இதுல எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கனால நான் அதவே டைட்டிலா கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஓகே, ஐ வில் க்ளோஸ் த bracket, comma, இப்ப plot நம்ம show பண்ண சொல்லுவோம் plt dot show. okay, open close bracket. So now I am going to run the query. So இப்ப பாருங்க எனக்கு successfully x axisல employee உடைய numbers, y axisல அவங்களுடைய salary, என்னுடைய datas வந்து corresponding உள்ள எனக்கு ஒரு line plot இங்க show ஆயிருக்கு. இது வந்து ஒரு பேசிக் டிஃபால்ட்டான சின்ன ஒரு டேட்டா ஃப்ரேம்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். cbondலயே நிறைய பில்ட்-இன் டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பில்ட்-இன் டேட்டாஸை கால் ஆஃப் பண்றதுக்கு லோட் அண்டர் ஸ்கோர் டேட்டா செட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா cbond லைப்ரரியிலேயே நிறைய டேட்டா செட்ஸ் லைக் ஐ வில் ஷோ யூ. ஸோ நான் கூகுள்ல போயிட்டு cbond லைப்ரரி இருக்கக்கூடிய பில்ட்-இன் டேட்டா செட் பார்த்திருக்கேன். இங்க பாருங்க, இது எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குன்றத பாருங்க. லைக் இன்னும் நிறைய இருக்கு. ஜஸ்ட் இதுல வந்து ஒரு சாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா செட்டை நம்ம கால் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கவே கொடுத்திருக்காங்க பாருங்க. டாட் லோட் அண்டர் ஸ்கோர் டேட்டா செட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ள இப்போ உங்களுக்கு டைட்டானிக் அப்படின்ற டேட்டா செட் நீங்க யூஸ் பண்ணா இங்க டைட்டானிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். டிப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணா டிப்ஸ் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி cbond லைப்ரரிஸ்ல நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸ் இருக்கு. அதுல ஒரு டேட்டா செட்டை கால் ஆஃப் பண்ணி அதுல நம்ம இப்ப பிளாட் பண்ண போறோம். So I'll go here. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல பிளானட் அப்படின்ற ஒரு டேட்டா செட்டை தான் கால் ஆஃப் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் பிளானட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் அதை கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம cbond கால் ஆஃப் பண்ணணும். ஸோ எஸ்என்எஸ் டாட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், லோட் அண்டர் ஸ்கோர் டேட்டா செட். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா மட்டும்தான் பேசிக்கா அதுல இருக்கக்கூடிய டேட்டா செட்டை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணணும், அந்த டேட்டா செட்டோட நேம் மென்ஷன் பண்ணணும். எனக்கு பிளானட்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா செட்டோட நேம் வேணும். நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். ஸோ இந்த இடத்துல கால் ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம அந்த டேட்டா செட்ல என்ன அவைலபிளா இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸை டிஸ்பிளே பண்ண சொல்ல போறேன். ஸோ அதுக்காக பிளானட் டாட் உங்களுக்கே தெரியும் ஹெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ரோ ஆஃப் த டேட்டா செட் நமக்கு ஷோ ஆகும். ஸோ நான் ஐம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த டேட்டா செட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது அது அதோட என்ன மெத்தட், ரேடியல் வெலாசிட்டி, நம்பர்ஸ், அதோட ஆர்பிட்டல் பீரியட் என்ன, மாஸ், டிஸ்டன்ஸ், இயர், இந்த டீடைல்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வேற ஒரு செட்டை வந்து வேற ஒரு டேட்டா செட் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஹியர் யூ கேன் நேம் இட் அஸ் டைட்டானிக் அப்படின்ற ஒரு டேட்டா செட் எடுக்கலாம். ஸோ நவ் ஐ வில் ரன் த query. ஸோ இப்போ பாருங்க, இது டைட்டானிக் அப்படின்ற ஒரு டேட்டா செட் நமக்கு இதாகுது.
ஸோ இந்த மாதிரி எதுக்காக இப்ப நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கு. இதை கால் ஆஃப் பண்ணி நீங்க அதுல கூட லைன் பிளாட்டோ இல்ல நான் இப்ப சொல்லி தர போற அப்கமிங் கவர் பண்ணக்கூடிய பிளாட்ஸ் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இன்பில்டா இருக்கக்கூடிய டேட்டா செட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் நான் என்னோட லோக்கல் சிஸ்டம்ல இருந்து ஒரு டேட்டா செட் கொண்டு வந்து அதுல ஒர்க் பண்ண போறேன். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ண போறேன். அதுக்கான query எழுத போறேன். ஸோ என்னோட லோக்கல் சிஸ்டம்ல நான் HR_data அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கேன். அதை தான் நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ இந்த இது எப்படி எழுதியிருக்கேன்றது தெரியும். ஒரு டேட்டாவை நீங்க உங்களோட லைப்ரரிக்குள்ள உங்களோட பைத்தான்ல ஜூபிட்டர்ல இம்போர்ட் பண்ணா .read_ நம்ம CSV ஃபைல் யூஸ் பண்றதுனால இங்க CSVன்னு பண்ணிருக்கோம். அதோடைய ரா பார்த்து அப்படியே கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணும். So now I am going to run the query. So நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டோம். So இந்த ஃபைல்ல என்னென்ன கண்டெயின் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக so df.head நான் கொடுத்திருக்கேன். இதுல எம்ப்ளாயி ஐடிஸ், அவங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவு ஆவரேஜ் மந்த்லி எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒரு டைம் எவ்வளவு கம்பெனில ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் ஆக்சிடென்ட், அவங்க இந்த லெஃப்ட் அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்றது, அவங்களோட லாஸ்ட் இயர்ல அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா இல்லையா, அவங்க டிபார்ட்மெண்ட் என்ன, சேலரி என்ன, இந்த டீடைல்ஸ் தான் இந்த டேட்டால ப்ரொவைட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரியல் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ஒரு லைன் பிளாட் பண்ண போறேன். ஸோ லைன் பிளாட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிபானை கால் ஆஃப் பண்ணும். ஸோ SNS.lineplot அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் அ பிராக்கெட்ல as I told நமக்கு 3 பாராமீட்டர்ஸ் வேணும். எக்ஸ் அப்படின்ற ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறேன். ஸோ எதுக்காக எப்படி அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நான் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் அவங்க எத்தனை எடுத்திருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை ஹவர்ஸ் அவங்க மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால நான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்ல number_project எடுத்துக்கிறேன். நல்ல டைட்டில் காலம் நேம் என்ன இருக்கோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாமே கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். கமா நெக்ஸ்ட் நம்மளுடைய y ஆக்சிஸ்ல என்ன கம்பேர் பண்ணணும், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்டும் ஆவரேஜ் மந்த்லி ஹவர்ஸும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆவரேஜ் மந்த்லி ஹவர்ஸ் அப்படியே இங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தின் டபுள் கொட்டேஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மூலமா மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் தேர்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம டேட்டா கொடுக்கணும். டேட்டா அப்படின்றது நம்ம DF அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம் தான். ஸோ அதனால இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போறேன். ஸோ PLT.title என்ன டைட்டில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராஜெக்டும் அவர்ஸும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதனால ப்ராஜெக்ட் வெஸ் அவர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் த பிராக்கெட். நெக்ஸ்ட் இதை ஷோ பண்ண சொல்லலாம். ஸோ PLT.show ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். So now I am going to run the query and let's see the output. So நமக்கு output இப்ப இங்க கிடைச்சிருச்சு. இந்த outputல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ப்ராஜெக்ட் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இங்க வந்து பாருங்க 2 ப்ராஜெக்ட் எடுக்கும் போது 160 ஹவர்ஸ் இருக்க மாதிரி, வேற 7-8 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க போகும்போது அவங்களோட மந்த்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் நியர்லி 280 ஹவர்ஸ் கிட்ட போகுது. இந்த மாதிரி நம்மளால ஈஸியா கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் அனாலிசிஸ் பண்ண முடியும். சேம் இதை வச்சு நம்ம இன்னொரு ஒரு கம்பேரிசன் பண்ணலாம், இன்னொரு ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். லைக் என்ன நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னா, ப்ரமோஷன்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ப்ரமோஷன்ஸ். ஸோ ப்ரமோஷன்ஸ் கிடைக்காத எம்ப்ளாயீஸ் வந்து இந்த கம்பெனியை விட்டு போறாங்களா இல்ல அங்கேயே கண்டினியூ பண்றாங்களா அப்படின்ற இன்சைட் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹவு கேன் ஐ ரைட் அ query for that? சேம் இதுக்குமே SNS.lineplot யூஸ் பண்ண போறோம். லைன் பிளாட். ஓகே, இதுக்கு நமக்கு 3 பாராமீட்டர்ஸ் தேவை. x is equal to இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ப்ரமோஷன் பத்தி பேச போறதுனால promotion for the last 5 years எடுத்துக்குவோம். ஓகே, டபுள் கொட்டேஷன் கமா நெக்ஸ்ட் நம்மளுடைய y ஆக்சிஸ்ல நம்ம என்ன கம்பேர் பண்ண போறோம், அவங்க இந்த இதை விட்டு போயிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப லெஃப்ட் அப்படின்ற காலம் பத்தி தான் கம்பேர் பண்ண போறோம். ஓகே, கமா டேட்டா நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம், நம்ம கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம் தான் நம்மளுடைய டேட்டா. ஸோ இதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போமா, PLT.title. வித்தின் பிராக்கெட்டுக்குள்ளக்க இதை நான் வந்து ப்ரமோஷன் வெஸ் எம்ப்ளாயி லெஃப்ட் அப்படின்னு கொடுப்போம். ப்ரமோஷன் வெஸ் எம்ப்ளாயி லெஃப்ட். ஓகே, க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் தி பிராக்கெட். PLT.show பண்ணிக்கோங்க, ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். நவ ரன் தி query. சோ இதோட அவுட்புட் பாருங்க. சோ ப்ரமோஷன் இல்லாதவங்க வெளியில போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ப்ரமோஷன்ஸ் இருக்கிறவங்க தான் இங்க நம்ம கண்டினியூ பண்றாங்க. சோ இது ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டால இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஈஸியா உங்களால அனாலிசிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எத்தனை பேர் வெளியில போயிருக்காங்க. ஸோ வெளியில போகிறது அவங்களுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமான ஆட்கள் வெளியில போயிருக்காங்க அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். பட் இந்த டைம்ல என்னுடைய பிளாட்டோடைய சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் PLT டாட் ஃபிகர் ஆல்ரெடி இதை நம்ம படிச்சிருக்கோம் எப்படி பிளாட் சைஸ் மென்ஷன் பண்றதுன்ட்டு. அதுக்கு நம்ம டாட் ஃபிகர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இன்சைட் த பிராக்கெட்டுக்குள்ள ஃபிகரோட சைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபிகரோட சைஸ் வந்து ஐ நீட் இட் as 12,6 கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்ப பிளாட் பண்ண போறோம். SNS டாட் லைன் பிளாட் பண்ணணும். ஸோ LINE லைன் பிளாட். ஓகே, வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணலாம். என்ன நம்ம பார்க்க போறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே எத்தனை பேர் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப எக்ஸ் அப்படின்றதுல நம்மளோட department அப்படின்ற parameter எடுக்கணும். So here I will take this department, paste it here, close the double quotation, comma, y axisல நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா left அப்படின்றது, so left, left, close the double quotation, data வந்து நம்மளுடைய data frame தான். Okay, close the functions. So இதுக்கு நம்ம எப்படி டைட்டில் கொடுக்க போறோம்னா PLT டாட் டைட்டில் within a bracket குள்ளக்க டிபார்ட்மெண்ட் வெஸ் எம்ப்ளாயி லெஃப்ட் அப்படின்னு கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ப்ரமோஷன் வெஸ் எம்ப்ளாயி லெஃப்ட் கொடுத்தோம். இந்த வருஷம் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வெஸ் எம்ப்ளாயி லெஃப்ட். ஐ க்ளோஸ் த ஃபங்க்ஷன். இதை வந்து ஷோ பண்ண சொல்லலாம். PLT டாட் SHOW show. Now I'm going to run the query. So இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல எப்பயுமே ஸ்ட்ரிங் வந்து within a double quotationல கொடுங்க. That is very important. Let me run it again. So இப்ப பாருங்க, இயர்லியரா நமக்கு வந்து கிராஃப் சைஸ்க்கும் இப்ப இருக்கக்கூடிய கிராஃப் சைஸும் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இங்க நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த query ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது இந்த மாதிரி நார்மலான ஒரு சின்ன ஒரு சைஸ்ல தான் இருக்கும். பட் இதோட கீழே டைட்டில் பாருங்களேன், நமக்கு எதுவுமே கிளியராவே இல்ல. ஐ மீன் அந்த ஆக்சிஸ்ல எது சேல்ஸ், எது அக்கௌண்டிங், எது HR, டெக்னிக்கல், இது எதுவுமே கிளியரா இல்ல. ஸோ அதுக்காக தான் இப்ப நான் இந்த இடத்துல நம்மளுடைய பிளாட் சைஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணும் போது இப்ப நமக்கு கீழே பாருங்க சேல்ஸ், அக்கௌண்டிங், HR, டெக்னிக்கல், இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல இருந்து வெளியில லெஃப்ட் ஆனவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதிகமா எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில போயிருக்காங்க அப்படின்னா HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் அதிகமான பேர் வெளியில போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டால விஷுவலைசேஷன் பண்றதுக்காக தான் நம்ம லைப்ரரிஸ் யூஸ் பண்றோம். இந்த லைப்ரரிஸ்ல இப்ப நம்ம ஒரே ஒரு பிளாட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த லைன் பிளாட்டை வச்சு எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்றதுன்றத பார்த்தோம். இந்த லைன் பிளாட்லயே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்ப இது இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக இந்த இடத்துல SNS டாட் லைன் பிளாட் கொஸ்டின் மார்க். இதே மாதிரி இப்ப நீங்க வேற ஒரு பிளாட் யூஸ் பண்றீங்க, லைக் டிஸ்பிளாட் யூஸ் பண்றீங்கன்னா டிஸ்பிளாட் கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேற வந்து சப்போஸ் வந்து பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாக்ஸ் பிளாட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்து ரன் பண்றீங்கன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். கீழே நீங்க பாத்தீங்கன்னா the relationship between x and y can be shown in different subs. So x and y அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? டேட்டா அப்படின்றதுமே இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஹியூ இஸ் தேர், சைஸ், style, units, weights, palette, hue order, hue number, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. பிளஸ் அதோடைய கரஸ்பாண்டிங் என்னென்ன அதோட ஒர்க் என்ன அப்படின்றதையுமே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூ அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கு பாருங்க. So hue, vector or key in a data, grouping variables that will produce line with different colors, can be either categorical or numeric, although color mapping will behave differently in later cases. இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். இந்த ஹியூ அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு கேட்டகரி வைஸ் நீங்க கேட்டகரியை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹியூ அப்படின்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு அவங்களுடைய லைன் ஸ்பிளிட்டை பேஸ் பண்ணி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஹியூ யூஸ் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் பெட்டர். ஸோ லெட் அஸ் டூ திஸ். SNS கால் பண்ணி, தட் இஸ்
நம்மளோட cbond கால் பண்ணிக்கலாம். லைன் பிளாட் பண்ண போறோம். அதுக்காக லைன் பிளாட் within a bracket குள்ள கம்பல்சரியா x axis y axis மென்ஷன் பண்ணும். சோ நம்மளோட x axisல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம். டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன் காமா y axisல அவங்க லெஃப்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் காமா டேட்டாவா நம்ம சோ இந்த இடத்துல நான் ஹியூ அப்படின்ற பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போறேன். see இந்த இடத்துல நம்ம கேட்டகரி வைஸ் தான் அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பட் எதை பேஸ் பண்ணி அப்படின்றத இந்த ஹியூல மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரமோஷன் கிடைச்சவங்க லெஃப்ட் ஆயிருக்காங்க இல்லையா அப்படின்றத நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ அதுக்காக இந்த இடத்துல நான் என்ன அப்படின்னா ப்ரமோஷன் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன்ஸ் கமா நெக்ஸ்ட் நம்ம டேட்டா கம்பல்சரியா மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நவ ஐ அம் கோயிங் டு ரன் த query. சோ இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல 01 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இங்க நமக்கு இன்னும் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிளியரா இல்லாததுனால here I will mention the size also. so figure size நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். let's see the output now. இப்ப பாருங்க so legend நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ப்ளூ கலர் லைன் அப்படின்னா லெஃப்ட் ஆகாதவங்க, ஆரஞ்சு கலர் லைன் வந்து லெஃப்ட் ஆனவங்க. so அப்ப ப்ரமோஷனை பேஸ் பண்ணி ஒரே ஒரு இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு லெஃப்ட் ஆயிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் இல்ல அப்படின்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிய பேஸ் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்க ஹியூ அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இயர்லியரா நம்ம கம்பேர் பண்ணும் போது ரெண்டு இது வச்சு கம்பேர் பண்ணோம். லைக் அவங்க எப்படி கம்பேர் பண்ணோம், அவங்க ப்ரமோஷன் கிடைச்சப்ப அவங்க லெஃப்ட் ஆனாங்களா இல்லையா. பட் இந்த இடத்துல நம்ம 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்களோட டிபார்ட்மெண்ட் பிளஸ் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதா இல்லையா, ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா அவங்க லெஃப்ட் ஆயிருக்காங்களா இல்லையா. ஸோ 3 விஷயங்களை ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை நமக்கு ஒரே இடத்துல கொண்டு வரதுக்காக தான் இந்த ஹியூ அப்படின்ற பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம என்ன பண்ணலாம், சேம் இதே இதை வந்து ஹியூல வந்து லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே now let me run the query. so left யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா வைலையும் நம்ம லெஃப்ட் எடுத்திருக்கோம். so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ல வந்து எக்ஸ்ல we can take number of project number of project எடுத்திருக்கோம். வைல வந்து நம்ம ஆவரேஜ் லெஃப்ட் ஹவர்ஸ் என்ன, அவங்க எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க, எவ்வளவு மந்த்லி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி யாராவது லெஃப்ட் ஆகி போயிருக்காங்களா, லைக் ப்ராஜெக்ட் கிடைக்காதவங்க லெஃப்ட் ஆகி போயிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் லெட் மீ செலக்ட் அண்ட் ரன் த query and let's see the output. இப்ப பாருங்க ஸோ நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு 2 எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லெஃப்ட் வந்து கம்மியா இருக்கு. ப்ராஜெக்ட்ஸே இல்லாதவங்க தான் அதிகமா லெஃப்ட் ஆகி போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைல் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டைல் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்றது மூலமா லெஜெண்ட்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லைன் ஸ்டைல்ஸ்ல பார்க்க முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லைன் ஸ்டைல்ல காமிக்க முடியும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கும் போது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஐ வில் ஷோ யூ. சேம் இதே இதுலயே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹியர் ஐ எம் கோயிங் டு ரைட் style is equal to within a bracket குள்ளக்க டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டைல் கொடுக்க போறேன். ஸோ நான் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். let me run the query now. ஸோ இதோட அவுட்புட் பாருங்க எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க வந்து நல்லா பாருங்க ரொம்ப சாலிடா இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து சேல்ஸ், இந்த மாதிரி லைன்ஸ் வந்து அக்கவுண்டிங், டாட்டா இருக்கக்கூடியது ஹெச்ஆர். ஸோ இதை ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் லைன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல்ஸ் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெஜெண்ட் அப்படின்ற பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு லெஜெண்ட் வேணுமா வேணாமா அப்படின்றதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஸ்டைல் அப்படின்றதுக்கு கீழே ஐம் கோயிங் டு கிவ் லெஜெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லெஜெண்ட் ஷோ ஆகாது. ஓகே ஐ வில் கிவ் லெஜெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ லெட் மீ ரன் த query now. ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ இப்போ பாருங்க லெஜெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இங்க நமக்கு லெஜெண்ட் ஷோ ஆகல. வேற இயர்லியர் நமக்கு லெஜெண்ட் வந்து ஷோ ஆனது. we have deleted right. சேம் அதே இதுல ஒர்க் பண்றதுனால இங்க தெரியல. சப்போஸ் உங்களுக்கு திருப்பி லெஜெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்க்கு பதிலா ஃபுல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே
full. Okay. Now let me run the query. So இப்ப பாருங்க once again we got the legend. இது ஒரு parameters. Next வந்து palette. Palette அப்படின்றது the colors. இங்கே உங்களுக்கு இருக்கும் palette அப்படின்ற ஒரு parameters. இந்த palette அப்படின்ற parametersல we have lot of colors. இங்க பாருங்க paletteனா string list dictionary. The method for choosing the colors to choose when mapping hue semantic string values are passed. ஓகேங்களா? அதாவது palette அப்படின்னா சிம்பிளா we can use a different colors. Like இதுல வந்து flare இருக்கு, hazel இருக்கு, muted இருக்கு, நிறைய இருக்கு. So நான் இந்த இடத்துல flare அப்படின்ற அந்த palette யூஸ் பண்ணிருக்கேன். So இந்த flare அப்படின்ற palette யூஸ் பண்ணிட்டு let me run the query. Just இந்த செல்ல select பண்ணிட்டு query run பண்ணிக்கோங்க. And let's wait for the output. So இந்த இடத்துல பாருங்க என்னுடைய colors வந்து change ஆயிருச்சு. So இங்க பாருங்க earlier வந்து blue and orangeல இருந்தது. இப்போ ஒரு purple and light ஒரு pink shadeல இருக்கு. So இதே மாதிரி நமக்கு different types of palettes இருக்கு. Instead of this I will use hazel அப்படின்ற ஒரு palette யூஸ் பண்ணலாம். Let me run the query and see the output. So இப்ப பாருங்க இது வந்து blue and pink exact pink இருக்கு. So இந்த மாதிரி different types of palettes இருக்கு. இதோட நீங்க parameters நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன palettes available இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Suppose உங்களுக்கு exact-ஆன palettes தெரியல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல colors உடைய codes கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So இப்ப நம்ம ஒரு Seaborn லைப்ரரியில ஒரு லைன் பிளாட் எப்படி கிரியேட் பண்றது, டேட்டா செட் லோட் பண்ணி அதுல ஒரு ஹியூ எப்படி யூஸ் பண்றது, ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்றது, பேலட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, லெஜெண்ட்ஸ் வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னும் நீங்க இதுல இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்களாவே ட்ரை பண்ணலாம். So these are the different parameters, but நம்ம maximum யூஸ் பண்ணக்கூடிய parameters இது மட்டும்தான். So next நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா dist plot. So I hope உங்களுக்கு line plot clear-ஆ understand ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். We will move to the next part of the video. So next நம்ம பார்க்க போறது dist அப்படின்ற ஒரு plot. Same இதே தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாயி குறிய டேட்டா யூஸ் பண்ணோம் இல்லையா, இதே எம்ப்ளாயி டேட்டாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க என்னோட matplotlib வீடியோ அந்த சீரீஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பார் பிளாட்டோ இல்லைன்னா ஹிஸ்டோகிராமோ டிரா பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலி நம்ம plt.hist இல்லைன்னா plt.bar இதுதான் யூஸ் பண்ணிருப்போம். பட் Seaborn எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க நமக்கு நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா sns.distplot அதாவது ஹிஸ்டோகிராம் டைப்போ பார் டைப்போ எடுக்கிறதுக்காக dist plot அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். காலம் நேம் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் டேட்டா செட் யூஸ் பண்ண போறதுனால we are not going to load it again, already we have the data set. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான dist plot பண்ணி பார்க்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த dist plot பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டைம், அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனில எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு ஹிஸ்டோகிராமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் காமிக்க போறோம். And also KDE காமிக்க போறோம். KDE அப்படின்னா kernel density estimate, அதாவது ஹிஸ்டோகிராம் பார்ஸ் அது எல்லாமே வந்து ஹிஸ்டோகிராம் பார்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தான கர்வ்ஸா காமிக்கிறதுக்கு பேர் தான் KDE அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? So now I am going to write a query for that. So இந்த இடத்துல பாருங்க sns.distplot அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். within the data frameக்குள்ள நம்ம டைம் ஸ்பெண்ட் கம்பெனியை பேஸ் பண்ணி பண்ண போறோம். So when I run this, so இப்ப பாருங்க எனக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு dist plot வந்துருச்சு. So இதுல இந்த curve மாதிரி இருக்கு இல்லையா, that is called as KDE. Then this bar is a histogram. So இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா latest versionல வந்து dist plot is depreciatedனு சொல்லிருக்காங்க. It's okay, no issues. So இப்போ உங்களால ஒரு density அதாவது KDE அப்படின்றது it is nothing but a kernel density estimate. Okay, so 2 4 6 8 10 அப்படின்றது ஒரு டைம் ஸ்பெண்ட் ஆன் த கம்பெனி. ஸோ எம்ப்ளாயீஸ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களால இங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். சேம் இதே இது நான் லெஃப்ட் அப்படின்ற ஒரு காலம்க்கு பார்க்க போறேன். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் கம்பெனிக்கு பதிலா நம்ம லெஃப்ட் அப்படின்ற காலம் எடுத்துக்குவோம். லெஃப்ட் ரன் இட் ஒன் மோர் டைம். ஸோ இப்ப பாருங்க, ஸோ இதுல நமக்கு காலம் 0 and 1 ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. 0 அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனியை விட்டு போகல, 1 அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனியை விட்டு லீவ் பண்றாங்க. ஸோ இந்த கிராஃப் பார்க்கும் போதே தெரியும் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனியை விட்டு லீவ் ஆகல அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல 0 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ்ல இருந்து லீவ் ஆகல, 1 அப்படின்றது லீவ் ஆயிருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து ஆஃபீஸை விட்டு லீவ் ஆகல, ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து லெஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் மந்த்லி hours வந்து displot பண்ணலாம். that is going to be our third one. So இங்க அதுக்கான query எழுதிருக்கேன். சேம் அதேதான் sns displot data frame. எது நம்ம இந்த தடவை பேஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா average monthly hours. So when I
run this. So இது இந்த டேட்டா என்ன காமிக்குது அப்படின்னா எம்ப்ளாயீஸ் மந்த்லி ஆவரேஜ் எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஸோ இதுல கேடிஇ அப்படின்றது திஸ் கர்வ் ஓகேங்களா, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த ஹிஸ்டோகிராமுக்கு மேல ஒரு கர்வ் இருக்கு இல்லையா ப்ளூ கலர்ல, தட் இஸ் கால்ட் அஸ் கேடிஇ. ஸோ இந்த கேடிஇ என்ன காமிக்குதுன்னா மேக்ஸிமம், இட் ஷோஸ் தி மேக்ஸிமம் டென்சிட்டி அரௌண்ட் 0.008 வந்து that is a maximum density. Minimum density it is around 0.00 ல இருந்து 0.001 வரைக்கும் minimum density இருக்கிறத நமக்கு காமிக்கும். ஸோ இந்த பிளாட் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ற டைம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பாராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ இதுல இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பிளாட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொஸ்டின் மார்க் கொடுத்தாலே நமக்கு அதோடைய பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். So now let's run this query. செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. So here we have this parameters. இதெல்லாம் இதுல bins அப்படின்றது பை டிஃபால்ட்டா வந்து நன்னா தான் இருக்கும். நம்ம இங்க பாருங்க, நம்ம வந்து bins மென்ஷன் பண்ணணும், இல்ல அப்படின்னா பை டிஃபால்ட்டா அது என்ன எடுக்குதோ அந்த bins தான் எடுத்துக்கும். hist, kde, rug, fit, hist, kws இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். எல்லாமே நான் கவர் பண்ண போறது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம என்னென்ன யூட்டிலைஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போறேன். So first we will talk about the bins. Bins அப்படின்றது ஹிஸ்டோகிராம்லயே நம்ம பார்த்திருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு டிஃபரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கும். இப்போ இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100, 150, 200, 250, 300 இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதுதான் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சீபான் ஆட்டோமேட்டிக்கா தான் இந்த பின்ஸ் டிசைட் பண்ணும். பட் இதை நம்ம மேனுவலா டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், தட் இஸ் பாசிபிள். லைக் இப்போ வந்து நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம், இதுல வந்து ஆவரேஜ் மந்த்லி ஹவர்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப டைம் ஸ்பெண்ட் பை த கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா where here I will create a new plot for the time spent by the company. So bins describe பண்றதுக்கு முன்னாடி, bins நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை once again describe பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ அதுக்காக டேட்டா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக df.describe அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளோட டேட்டா ஒன்ஸ், பிகாஸ் நான் ஸ்க்ரால் பண்ணி ஒரு தடவை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு இட் இஸ் டேக்கிங் டைம் ஃபார் மீ. ஸோ இப்போ இது நம்மளோட டேட்டா ஒரு ஓவரால் வியூ நமக்கு கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பை த கம்பெனியை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். டோட்டலி என்ன கவுண்ட் இருக்கு, அதோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட், மினிமம் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் எத்தனை ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, லைக் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 25% வந்து 3 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, மேக்ஸிமம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்க ஹவர்ஸ் வந்து 10 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 2ல இருந்து 10 hours வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டைம் ஸ்பெண்ட் பை த கம்பெனியை வச்சு கம்பெனியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பிளாட்டா காமிக்க போறோம். பட் பிளாட்டா காமிக்கும் போது எனக்கு பின்ஸ் பை டிஃபால்ட்டா எடுக்காம நான் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய பின்ஸ் அதுல வரணும். ஓகேங்களா? சோ காலம்ல வந்து நான் மினிமம் 2 கொடுக்க போறேன், பிகாஸ் ஆல்ரெடி we have minimum 2, மேக்ஸிமம் 10 இருக்கனால இதவே நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஓகேங்களா? So I'm going to write a query for that. So இங்க பாருங்க, நான் queries எழுதிருக்கேன். bins is equal to எனக்கு 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 3 4 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகுது 10 வரைக்கும். எனக்கு டிஸ்பிளாட் வேணும் for the time spent by the company. அதுல நான் bins is equal to அப்படின்னு நான் கிரியேட் பண்ண பின்ஸை வந்து கொடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு எதுக்கு அப்படின்றது தெரியும். சோ இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டிக்ஸ் வந்து உங்களுக்கு செட் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த எக்டிக்ஸ் நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இதனால நம்ம ஹிஸ்டோகிராம்ல பார்ஸ் வந்து கிளியரா பார்க்க முடியும். சோ லெட் மீ ரன் திஸ் query. சோ இப்ப பாருங்க, எனக்கு கிளியரா நம்ம எக்ஸ்டிக்ஸ் கொடுத்திருக்கனால தான் இங்க 2 3 4 அப்படின்றத கிளியரா பார்க்க முடியுது. பிளஸ் இங்கே நான் கொடுத்திருக்க பின் 2 3 4 5 6 நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேனோ அந்த பின்ஸ் தான் எனக்கு இங்க வருது. சோ இத பார்க்கும் போதே எனக்கு என்ன தெரியுதுன்னா 3 to 4 இந்த டைம் ஸ்லாட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் என்ன, பின் அப்படின்ற பாராமீட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் வந்து ஹிஸ்ட் அண்ட் கேடிஇ. ஸோ ஹிஸ்டும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு இருக்கு, கேடியும் பை டிஃபால்ட்டா ட்ரூ அப்படின்னு இருக்கு. சப்போஸ் இதை நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுது கிராஃப்ல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேடிஇ இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். காமா கேடிஇ. ஓகே, கேடிஇ இஸ் ஈக்குவல் டு
false. So let us run the query and see the output. நமக்கு அந்த KDE அப்படின்ற curve வந்து disappear ஆயிருச்சு. So next நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா instead of KDE க்கு பதிலா நம்ம hist is equal to true இருக்கு இல்லையா அதை வந்து false ஆக்கலாம். So I will delete this KDE and make hist is equal to false. Okay. So when I run the query இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. We will get only the curve. நமக்கு அந்த bar histogram வந்து disappear ஆயிருச்சு. So by default உங்களுக்கு வேணும் அப்படின்னா it falls அப்படின்னும் போது தான் நமக்கு curveம் barம் வரும். அது நீங்க வந்து true சரி பை டிஃபால்ட்டா வந்து அந்த கர்வும் ஹிஸ்ட் வந்து ட்ரூவா இருக்கு கேடியும் ஹிஸ்ட் வந்து ட்ரூவா இருக்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கெட் டிஸப்பியர். ஸோ போத்மே இது உங்களுக்கு கம்பைன் பண்ணி வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டா நீங்க என்ன இருக்கோ அதவே விட்டுருங்க. நீங்க எதையுமே இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ லெட் மீ ரன் திஸ் அகைன். So இப்ப பாருங்க we will get this curve நமக்கு கிடைச்சு that is KD also we got and also we got the histogram. So this is one of the parameters. So next நம்ம என்ன parameter பார்க்க போறோம் அப்படின்னா let us see this KD பார்த்துட்டோம். next நம்ம rug பார்க்க போறோம். rug மே by default false அப்படின்னு இருக்கு. சப்போஸ் இதை ட்ரூவா சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு ஸ்மால் டிக்ஸா உங்களுக்கு காமிக்கும். அதாவது நம்ம எக்ஸ் டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இங்க வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு ஸ்மால் டிக்ஸ் காமிக்கும். நான் உங்களுக்கு இது வந்து டேட்டாவோட விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஹியர் ஐ வில் கோ ஹியர் ஐ வில் மென்ஷன் rug is equal to by default false இருக்கத நம்ம true அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணலாம். சோ இப்ப பாருங்க இங்க 2 அப்படின்றதுக்கு மேல ஒரு பாயிண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. 3ன்றதுக்கு மேல ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் 4ன்றதுக்கு மேல ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டா டேட்டா பாயிண்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால டேட்டாவோட விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் கரெக்டா அக்யூரேட்டா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா ஃபிட் அப்படின்றத அப்கமிங் பிளாட்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹிஸ்ட் அண்டர்ஸ்கோர் KWS. ஓகேங்களா. See actually it is like a dictionary. இதுல உங்களால கலர்ஸ் அந்த கிராஃபோட ஹிஸ்ட் அண்ட் KWS ரெண்டோடைய கலர்ஸ் அதோட எட்ஜ் கலர்ஸ் லைன் வித் அதோடைய ஆல்பா அப்படின்னா எந்த அளவுக்கு we can say அதோடைய ஆல்பான்றது வந்து ஒரு கலருடைய பிரைட்னஸ் நம்மளால வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஒரு ஆல் டுகெதரா வந்து நம்மளால இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான query நான் வந்து செப்பரேட்டா சேம் இதே டைம் ஸ்பெண்ட் கம்பெனிலேயே எழுதி காமிக்கிறேன். ஸோ ஃபார் திஸ் ஐ வில் ரைட் சேம் இதே இதுலயே நம்ம எழுதி காமிக்கலாம். ஓகேங்களா. சோ நான் இந்த rug is equal to true அப்படின்றத delete பண்ணிக்கிறேன். instead of this இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய parameter hist underscore KWS. okay. so which is equal to open the bracket because as I told it is like a dictionary. ஓகேங்களா. so first நம்ம இதுல என்ன மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா கலர் மென்ஷன் பண்ண போறோம். so கலர் மென்ஷன் பண்ணும்போது here I will give it as red color. okay. so அப்ப என்னுடைய பிளாட் வந்து ரெட் கலர்ல எனக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து அதோடைய எட்ஜ் கலரையும் என்னால டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் தி எட்ஜ் கலர். ஓகே. எட்ஜ் கலர் ஐ வில் கிவ் இட் அஸ் ப்ளூ கொடுப்போம். okay next I am going to mention the line width எந்த அளவுக்கு அந்த லைனோட width இருக்குன்றதையும் டிசைட் பண்ணிக்கலாம். so line width maybe I'll give it as 4. okay comma so here I have to give a comma ஒரு parameters ஒரு இதுமே முடியும் போது comma கொடுத்துக்கோங்க. that is very important. next I am going to mention the alpha. so இந்த alpha அப்படின்றது இப்ப நம்ம கலர் ரெட் கொடுத்திருக்கோம். அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா வேணும் அப்படின்றத இந்த ஆல்பா மூலமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சோ ஹியர் ஐ வில் கிவ் a colon. எனக்கு ஃபுல் ரெட் வேண்டாம் 0.5 அதாவது 50% இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. சோ let us close it and close the displotting க்ளோஸ் பண்ணிக்கோங்க. let us run this query and see the output. so இப்போ இதோட அவுட்புட் பாருங்க. நம்ம வந்து ரெட் கேட்டிருந்தோம் பட் 0.5 அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அதோட டிரான்ஸ்பரன்சி குறைஞ்சிருக்கு. so இதோட அவுட்டர் திக் லைன் நம்ம 4 கேட்டிருந்ததுனால இந்த மாதிரி இருக்கு. ப்ளூ கலர்ல கேட்டிருந்தோம். தென் வேற லைன் வித் கலர் வந்து ப்ளூ நமக்கு இங்க ரெட் எல்லாமே நம்ம என்ன கேட்டிருந்தோமோ அது எல்லாமே இங்க இருக்கு. சோ எப்படி நம்மளால ஹிஸ்டோகிராமோட அவுட்லைனை கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி KT ஓட இந்த அவுட்லைன்ஸ் KT மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் திஸ் கர்வ் இந்த கர்வோட அவுட்லைன்ஸையும் கூட ஸோ KDEயோட அவுட்லைனையும் கூட நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல ஹிஸ்ட் அண்டர்ஸ்கோர் KWS அப்படின்றதுக்கு பதிலா ஹிஸ்டோகிராமுக்கு பதிலா நம்ம இங்க KDE மென்ஷன் பண்ணும். KDE அண்டர்ஸ்கோர் KWS. ஸோ கலர் இந்த தடவை இன்ஸ்டெட் ஆஃப் ரெட் ஐ வில் கிவ் பர்பிள் கொடுக்குறேன். பர்பிள். ஸோ எட்ஜ் கலர் கிடையாது பிகாஸ் as it is a curve we don't have the edge color. ஸோ அதனால எட்ஜ் கலர் நான் வந்து delete பண்ணிடுறேன். then we have the line width. ஸோ லைன் வித் வந்து சேம் அதையும் நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க நம்ம கலரால ஃபில் பண்ண போறது
கிடையாது. ஸோ அதனால அதையும் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய KDEயோட அவுட்லைன் சேஞ்ச் பண்றதுக்குரிய query கொடுத்திருக்கோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம். So let's see the output. So பாருங்க purple கலர்ல நம்ம thickness 4 கொடுத்ததுனால அது நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. சப்போஸ் I will give the thickness 2 ரொம்ப இதுவா இருக்கனால 2 அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்றேன். I think it will இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி KDEயோ இல்லனா ஹிஸ்டோகிராமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு போத் KDயும் சரி ஹிஸ்டோகிராம் ரெண்டுமே வந்து சேம் கலர்ல வேணும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கலர் இஸ் ஈக்குவல் டு கிரீன் அப்படின்ற மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஐ வில் ஷோ யூ. பாருங்க இந்த இடத்துல நான் வந்து அகைன் ஒன் டிஸ்ப்ளாட் பண்ணிருக்கேன். டைம் ஸ்பெண்ட் கம்பெனி பின்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். ரக் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்திருக்கேன். கலர் காமனா கிரீன் அப்படின்றது மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் த பிராக்கெட். அது கீழே பிளாட் x6 இஸ் ஈக்குவல் டு பின்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். லெட் அஸ் ரன் த query. ஸோ query ரன் பண்ணும்போது இப்ப பாருங்க ரெண்டுமே நமக்கு காமனான கலர்ஸ்ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர் வந்து வெர்டிகல் பேராமீட்டர். ஸோ பை டிஃபால்ட்டா ஒரு கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு வெர்டிகல்ல தான் இருக்கு. ஸோ இதை நீங்க பாருங்க வெர்டிகல் அப்படின்றது where is vertical? So vertical is equal to false அப்படின்னு இருக்கு. சப்போஸ் vertical is equal to true அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான query நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா அண்டர் திஸ் கலர் கிரீனுக்கு கீழே vertical is equal to true அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ let us run the query and see the output. ஸோ இப்ப பாருங்க இந்த கர்வ் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு ஹரிசாண்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி கிராஃப் வந்து மேக்சிமம் யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கா எப்பயுமே நார்மலா இந்த வெர்டிகல்ல உள்ளதான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வெர்டிகல் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத எடுத்துட்டு பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கிராஃப்கே போய்க்கிறேன். சோ இதுதான் பாக்குறதுக்கு இன்னும் பெட்டராகவும் இருக்கும். நம்மளால டேட்டாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே டிஸ்பிளாட்ல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். நீங்க கேட்கலாம் மேம் உங்களுக்கு நிறைய இடத்துல இங்க டிப்ரிஷியேட்டட் அப்படின்னு வந்திருக்கேது என்னன்னா ஸோ இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிபான்ல வந்து டிஸ்பிளாட் அப்படின்றதுக்கு பதிலா டிஸ்பிளாட் இல்லைன்னா ஹிஸ்பிளாட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் ஷோ யூ. இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளாட் அப்படின்றதுக்கு பதிலா டிஸ்பிளாட் அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ won't get that error. பாருங்க உங்களுக்கு அந்த எரர் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க டிஸ்பிளாட் யூஸ் பண்றதுக்கு பதிலா even his plot அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம் plot. okay so when I run the query so his plot அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு query ரன் பண்ணீங்க அப்படின்னா you will get the his. so இப்ப பாருங்க அந்த எரர் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். so ஒரு displotல யூஸ் பண்ணக்கூடிய important parameters என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். so displot அப்படின்றது வந்து நம்ம frequent-ஆ as a data analyst-ஆ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு figure. so maximum இதுல நீங்க வந்து நிறைய இடத்துல இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் for the visualization purpose-க்காக. ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களோட கிராஃப்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு நீங்களா ஒரு டேட்டா செட் எடுத்து அதுலயும் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சிபான்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நீங்க டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸோட டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.